Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி அந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings in the name of our Father, Savior Jesus Christ, and welcome you all to the Bible study. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம யோவான் புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு வசனமா தியானித்து கொண்டு வருகிறோம். By God's grace we are meditating from the book of John. அப்படியே அந்த நாளில் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 59வது வசனம். Today we are going to see John chapter 6 verse 59. நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். We will read, you all please listen. கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். He said this while teaching in the synagogue in Capernaum. Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray for a minute. நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. Dear God, we thank you for this time of Father. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி என் கண்களை நீங்க திறந்தருளுங்க ஆண்டவரே. Jesus, open our eyes to see the wonders of your words, O Lord. நீங்க கற்றுக் கொடுங்க. You teach us, Lord. நாங்க கற்றுக் கொடுக்கிறோம். We will learn, Father. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name, Father God. Amen. 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 Praise the Lord. Praise the Lord. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all happy? Amen. Amen. கர்த்தர் நல்லவர். God is good. அவருடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறது. His mercy is same yesterday, today and forever. Amen. Amen. நாளைக்கு கூட நம்ம எந்த வசனத்தை தியானிக்க போறோம் அப்படி சொன்னா, The verse that we are going to meditate today is, யோவான் 6:59 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? so what is said in John chapter 6 verse 59 is, கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கில் இவைகளை சொன்னார் அப்படி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. he said this while teaching in the synagogue in Capernaum. Amen. Amen. ஆக்சுவலி இந்த யோவானுடைய 6ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், If you see this whole John chapter 6, 1வது வசனத்துல, அதாவது திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேய கடலின் அக்கறையில இருந்து இந்த காரியங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிறது. so this is starting from the Sea of Tiberias. Amen. Amen. இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? Now where God is, கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்துல இருக்கிறாரு. he is in the synagogue in Capernaum. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவ்வளவுதான். There is 11 kilometers of distance. Amen. Amen. அது ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கிறது. So that is near the seashore. Amen. Amen. திபேரியா கடற்கரையில இருந்து ஒரு ஸ்டாப் வருது, அது பேர் மகதா. அதுக்கப்புறம் வந்துட்டு கப்பர்நகூம் ஒரு ஸ்டாப் வருது. So after Tiberias there is one stop called Mahada, and after that it is Capernaum. ஆக்சுவலி திபேரியா கடற்கரையில அந்த கடற்கரை ஓரத்துல வந்து அவர் வந்து ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். So God is performing a miraculous sign in Tiberias Sea. Amen. அதாவது 5 வார்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு, அதாவது புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன செய்றாரு? ஆண்டவர் சாப்பிடும்படி கொடுக்குறாரு. Amen. கொடுத்துட்டு மீதம் இருக்கிறத ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 கூட நிறைய அவங்க எடுக்கிறாங்க. Yes, he is gathering the leftover pieces after that. Amen. Amen. அதனை தொடர்ந்து என்ன செய்றாங்க? ஜனங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்து பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. So seeing this miraculous sign, the people started following Jesus Christ. அவர் எங்க இருக்கிறார், எங்க போறாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. So they started following Christ after that. Amen. Amen. நீங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, If you see John chapter 6 verse 17, 16லே பாத்தீங்கன்னா, சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாக இருந்தது, இயேசுவும் அவரிடத்தில் வராது இருந்தார் அப்படி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. When evening came, his disciples went down to the lake, where they got into a boat and set off across the lake for Capernaum. By now it was dark. அதாவது திபேரிய கடற்கரையிலிருந்து அந்த என்ன செய்ய அவங்க கிளம்பி கப்பர்நகூம் கடற்கரை நோக்கி, அதே ஒரே லைன் தான், இடையில மட்டும் ஒரு ஸ்டாப் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டாப்புக்கு என்ன செய்றாங்க? போட்டில் போகிறாங்க. அந்த டைம்ல வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவங்க கூட வரலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. So it is said like from Capernaum they started from Tiberias. One stop is there in the middle, and then the next is Capernaum, and it is said like Jesus Christ had not yet joined them. அதற்கு பின்பதாக என்ன நடக்குதுன்னா, அந்த ஜனங்கள் after வந்து that what happened was, அந்த ஜனங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிற பொழுது அவங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறாங்க. so the people came searching for Christ, and they got to know one thing here. அதாவது சீஷர்களோடு கூட இயேசு கிறிஸ்து போகவில்லை, ஒரு காரியம். ரெண்டாவது வந்து first thing is they came to know that Jesus Christ is not along with his disciples. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த அங்க ஒரே ஒரு போட்டு தான் இருந்துச்சு, அதுல சீஷர்கள் போயிட்டாங்க. அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து இங்க தான் இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க என்ன செய்றாங்க? யோசிச்சுட்டு இருக்காங்க. Second thing is there was only one boat, and in that boat disciples were there. So they came to know that Jesus Christ is not in the boat. Amen. Amen. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்க இல்லைன்னா என்ன செய்றாங்க? அவங்க படகுல ஏறி என்ன செய்றாங்க? நேரா வந்து அந்த கடற்கரை அக்கறை இருக்கிற அந்த கப்பர்நகூமுக்கு அவங்களும் போய் ரீச் ஆகுறாங்க. So since there was no Jesus Christ, they took another boat, and the people they came to Capernaum there. யோவான் 6:25ல வந்து என்ன செய்றாங்க? ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று சொல்லி என்ன செய்றாங்க?
ஆச்சரியத்தோடு கூட என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே கேட்குறாங்க. So it is said in verse 25, when they found him on the other side of the lake, they asked him, Rabbi, when did you get here? Amen. 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 ஸோ இப்பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு தன்னுடைய உபதேசத்தை, தன்னுடைய தேவ ராஜ்யத்தை குறித்த காரியத்தை, தன்னுடைய காரியத்தை குறித்து என்ன செய்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். So from here now Jesus Christ is starting to teach about the kingdom, his kingdom. எப்படி ஆரம்பிக்கிறார்னா அவர்களுடைய காரியங்களை வைத்து என்ன செய்றாரு, ஸ்டார்ட் பண்ணுகிறார். So how God starting this is keeping their things he is starting. அதாவது வந்து நீங்கள் என்னை வந்து எதுக்காக தேடுறீங்க, அதாவது உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிது அப்படிங்கிற பர்பஸுக்காக தானே தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போங்க சொல்லாமல் என்ன செய்றாரு. So how Christ is starting is keeping their things, like you all are searching me only for food, so keeping that food he is starting his preaching now. அதிலிருந்து என்ன செய்றாரு, நீங்கள் வந்து இது வந்து டெம்பரரியான சாப்பாடு தான், இது அழிந்து போகக்கூடிய சாப்பாடு, காலையில் சாப்பிட்டா அடுத்த ஒரு 4 hour 3 hourல என்ன செய்யும், டைஜஸ்ட் ஆயிரும். ஆனால் நீங்கள் இதுக்கு இவ்வளோ பிரயாசப்படுறீங்க, நல்லது. ஆனால் இதை காட்டிலும் அழியாத ஒரு போஜனம் இருக்கிறது, நீங்கள் அதுக்காக அதிகமாக என்ன செய்யணும், பிரயாசப்படணும். உங்களுடைய கிரியைகள் அதை நோக்கி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை அங்கே வந்து முதலாக சொல்லுகிறார். So God is saying one thing here, starting from here. He is saying, do not work for the food that spoil, but work for the food that endures to eternal life. From Amen. Here he is starting his preaching to the people. இந்த ஜனங்கள் பாருங்க, ஜனங்கள் வந்து என்ன நினைச்சிட்டாங்க, ஓகே இந்த சாப்பாடு சாப்பிட்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறது போல நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும், திரும்பி பசிக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிற மாதிரி பசி எடுக்காத ஒரு சாப்பாடு வச்சுருக்காரு பொழுது, அப்போ அதை நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லைஃப்பை செட் ஆகிரும், நம்ம அந்த நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு செய்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, அப்படின்னா அந்த அப்பத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர், திரும்ப எங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும்படி அந்த அப்பத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Now when Jesus Christ said this, hearing this, the people, they thought like, okay, God is having something, a better food. If we eat that food, then we will not get hungry. Like that they thought, and they are asking to God, Jesus, then give us that food so that we may have it and we will never be hungry after that. Like Amen. That they are thinking and they are asking. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த அழியாத போஜனத்தை நீங்கள் பெறணும்னா நீங்கள் தேவனுக்கு ஏற்ற அதற்கு ஏற்ற கிரியைகளை நீங்கள் நடப்பிக்கணும் அப்படிங்கிறாரு. So God is saying, if you want to receive that food, then you need to work according to the will of God. அப்ப ஜனங்கள் கேக்குறாங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் நடப்பிக்கணும் அப்படினா நாங்க என்ன செய்யணும் ஆண்டவரே, சொல்லுங்க செஞ்சுவோம் அப்படிங்கறாங்க. Then the people asked him, what must we do to do the work God requires? Say we will do that, like that. Amen. Hallelujah. 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 Actually ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ற காரியம் அவங்களுக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் என்ன செய்றாங்க, அவங்க புரிஞ்சது போலயும் அது நாங்கள் ஓகே ஆண்டவரே தேவனுக்கு ஏற்ற நாங்கள் செய்ய தயார் தான், நீங்கள் சொல்லுங்கள் இப்போவே செஞ்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட பதில் சொல்கிறாங்க. Actually the people they didn't understood what God is saying, but they are talking like as though they understood. And they are asking God, tell me God, what do we need to do to fulfill your requirement, like that. மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன செய்றாரு, அவங்கள்ட்ட அன்பா சொல்றாரு. Again with much love God is explaining to the people. ஜனங்களை நோக்கி, நீங்கள் வந்து இப்போ வந்து நார்மல் சாப்பாடு, ஒரு கோதுமை ப்ரெட்டோ அல்லது வந்துட்டு ரைஸோ ஏதோ ஒரு சாப்பாடுக்காக என்ன செய்றீங்க, காலை முதலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன செய்றீங்க, அந்த சாப்பாடை வாங்குறீங்க. So God is saying to eat this food, to receive this food, you're working so hard, you're working from morning till night, and then you're having this food. அழியாத போஜனமாக இருக்கிற அந்த சாப்பாடை நீங்கள் பெறதுக்கு சிம்பிளா ஒரு காரியம் செஞ்சா போதும் அப்படிங்கறாரு. God is saying, if you want to receive that food which doesn't spoil, you need to do a simple thing. அது என்னன்னா, that is பிதாவாகிய தேவன் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதுதான் அந்த தேவனுக்கு ஏற்ற கிரியை, அந்த போஜனத்தை பெறதுக்குள்ள கிரியை அப்படிங்கறாரு. The work of God is this, to believe in the one he has sent. Amen. 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 Hallelujah. 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 ஆனா அந்த ஜனங்களை பாருங்க. But look at the people there. அப்படினா எங்களுக்கு அடையாளத்தை காமிங்க, எங்களுக்கு வந்துட்டு ஏதாவது நீங்க பண்ணி காமிங்க, அந்த போஜனத்தை இப்படி செஞ்சா போதும்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, இப்போ क्वेश्चन கேட்க ஆரம்பிக்கிறாங்க. So they started inquiring God, they started asking like, then show us a miraculous sign so that we may believe in him, like that. என்ன சொல்றாங்க அப்படினா, உம்மை விசுவாசிக்கும்படி ஏதாவது அடையாளத்தை காமிங்க ஆண்டவரே அப்படிங்கறாங்க. To believe in you, show us some miraculous sign, like that the people started asking God. அவர் சொன்னது மாத்திரமல்லாமல், not only saying அவருக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. also they are putting an example. அவரே வார்த்தையாகிய கிறிஸ்து, he himself is a word of God. அவரே என்ன செய்றாங்க, வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை வந்து கோட் பண்றாங்க. God himself, they are putting one word now. என்ன சொல்றாங்க 30வது வசனத்துல, அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உண்மை விசுவாசிக்கும்படிக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முன்னாடி வந்து மோசே வந்து வானத்திலிருந்து மன்னாவை வாங்கி ஜனங்களுக்கு கொடுத்தாரு, அது மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தை காமிங்க, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம்
So the people are saying like, then show us a miraculous sign so that we may believe in you. If you see our forefathers, they received food from through Moses, they received the manna. So miraculous sign happened that way. Show us something like that so that we may believe in you. Like that the people started asking God. ஜனங்களுடைய மைண்ட் செட் அல்லது மனநிலை எப்படி இருக்கு பாருங்கள். So look at the mindset of the people there. ஒரு காரியத்தை கடினமா செய்ய சொன்னா என்ன செய்றாங்க, அதை வந்து எப்படியாகிலும் என்ன செய்றாங்க, செய்யறதுக்கு முயற்சி செய்றாங்க. ஆனால் வந்து காரியத்தை செய்கிறது ஈஸி தான். ஆல்ரெடி ஆண்டவர் வந்து உங்களுக்கு எளிமையாக்கி விட்டார். நீங்கள் அதை வந்து விசுவாசி ஏற்றுக்கொண்டால் போதும். அப்படி ஒரு எளிமையான காரியத்தை சொன்னால் என்ன செய்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனம் வந்து இடம் கொடுக்கவில்லை. So look at the mindset of the people. Anything if we ask to do which is very difficult, people are ready to do that. But something which is simple, everything God has finished. Our work is just to believe in that we are not doing. இன்னைக்கு நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். So today even we are like that. கஷ்டமான ஒரு வேலையை செய்ய சொன்னால் அது மூலமாக இவ்வளவு பலன் கிடைக்கும் அல்லது இவ்வளவு பெனிஃபிட்னு சொன்னால் எப்படியா ஓகே அதை நம்பி நினைச்சிடும். ரொம்ப கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், சில நேரத்துக்கு அது சக்ஸஸ் ஆகுது, சில நேரத்துக்கு அது ஃபெயில் கூட ஆகுது. இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், முயற்சி செய்து பார்க்கிறோம். So all the worldly things, we work very hard to receive something. ஆனால் வந்து ஒரு காரியத்தை ஈஸியாக ஆண்டவர் கிடைக்கிற மாதிரி செய்துட்டாருப்பா, நீ அது அவரை ஏற்றுக்கொள், விசுவாசி, இதயத்தில் விசுவாசித்து வாயினால் நீ அறிக்கை செய்யி, நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு ஒரு எளிமையாக சொன்னால் அதுக்கு என்ன செய்ய ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. நிறைய கொஸ்டின் கேட்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு வந்து என்ன செய்ய மாட்டேங்குது, இடம் கொடுக்க மாட்டேங்குது. On the other hand, a very simple thing, only thing is we need to believe in God, we need to confess through our mouth, we need to accept in our heart. This is very difficult for us to do. இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஆனாலும் அவர் ஜனங்கள் புரிந்து கொள்ளாதனால வந்து திரும்ப 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 என்ன செய்கிறார், சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். Actually the people there, they are not understanding properly. That is why God is explaining them again and again in various ways. Amen. அதாவது 6ஆம் அதிகாரம் 48வது சொல்லப்பட்டது போல, ஜீவப்பம் நான் தான்ப்பா, என்னை ஏற்றுக்கொள்கிறோம், என்னை வந்து நீங்கள் புசிச்சிங்கன்னா நீங்கள் பிழைப்பீங்க, நித்திய ஜீவனை பெறுவீங்க அப்படிங்கிற அந்த காரியத்தை அந்த ஜனங்கள் வந்து என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டாலும் புரியாத மாதிரியே என்ன செய்கிறாங்க, திரும்ப திரும்ப பதில் கொடுக்குறாங்க. Actually the main thing is this only, as it is said in verse 48, I am the bread of life. God wanted to make the people understand this only, but they are not able to understand this. The people are not understanding this. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆனால் அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, அதாவது 58 வசனம் வரையும் பார்த்தீங்கன்னா, நான் தான் ஜீவப்பம், என்னை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் பிழைப்பான், நித்தியமாக என்னோட இருப்பாங்கிற அந்த ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரு, ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஜனங்களுக்கு வந்து புரியாத மாதிரியே இருக்கிறாங்க, புரியவே இல்லை அவங்களுக்கு. Actually this whole chapter 6 is this only, that I am the bread of God. God wanted to make the people understand this only. Amen. But the people, they are not understanding it. ஸோ இது வந்து அந்த கப்பர்நகூம் அந்த கடற்கரையில் ஜனங்கள் அவரை கண்டதுலேருந்து அவங்க இப்போ எங்கே வந்துட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சர்ச்சில் இருந்து அந்த ஆலயத்திலிருந்து என்ன செய்ய பேசி கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் அவர் விலக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். Starting from the Capernaum, now the people and Jesus Christ, everyone are in the synagogue in Capernaum. Amen. So இந்த காரியங்கள் எல்லாம் முழுவதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்தில் அவர் உபதேசிக்கில் இவர் எல்லாத்தையும் செய்றாரு, திரும்ப சொல்லி கொடுக்கிறாரு. So he said this everything, this teaching everything is happening in the synagogue in Capernaum. Amen. Amen. Hallelujah. 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 கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். God is so good. ஒரு காரியம் நமக்கு வந்து நிறைய நேரத்துல புரியவே மாட்டேங்குது. Many a times we do not understand ஆண்டவருடைய லீடிங், God's leading, ஆண்டவர் கைட் பண்ற விதம், God's guiding, நம்மளை வந்து போஷிக்கிற விதங்கள், God's preaching, நமக்கு சில காரியங்களை வந்து டீச் பண்றாரு, அந்த விஷயம் நம்ம புரிய மாட்டேங்குது. இப்படி அநேக காரியங்கள் நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து புரிந்து கொள்ளாமலே இருக்குது. So many a times many things we don't understand in our life. ஆனால் அதுக்காக இவருக்கு ஒன்றுமே மண்டல ஏற மாட்டேங்குதுப்பா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எவ்வளோ நான் ரிஸ்க் எடுத்து சொல்லி கொடுக்குறேன், அல்லது வந்து எத்தனை முறை சொல்லி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒருபோது என்ன செய்யவில்லை, நம்மை வெறுத்து தள்ளவே இல்லை. But our God is so humble God, so loving God, he never forsake us. ஏன் அப்படின்னா, why? Because அவர் நம்ம அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். Because he loves us all so much. Amen. Hallelujah. 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 அவர் நம்ம நேசிக்கிறதுனால, since he loves us all so much, நம்மளை யோசிக்கிறாரு. Amen. He thinks about us always. நம்ம நேசிக்கிறதுனால என்ன செய்யறாரு, நம்மளை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. Amen. ஏன் இப்படி புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு ஏன் ஒன்று தெரிய மாட்டேங்குது, எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறேன், எவ்வளோ காரியங்கள் வந்து கிருபையாக நடத்திட்டு வரேன், கடந்த நாட்கள் எவ்வளோ காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு ஏன் புரிய மாட்டேங்குது சொல்லி என்ன செய்யறாரு, நம்மளை குறித்து யோசிக்கிறார். ஆமென். ஏனென்றால் அவர் நம்ம நேசிக்கிறார். Because God loves us all so much. Hallelujah. Hallelujah. அதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய நேரங்களில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையுமே நம்ம வந்து உணர்கிறது போல இருக்கும். Many a time we feel very lonely.
சில நேரம் வந்து யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண இல்லையேங்கிற மாதிரி தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் வரும். Amen. Many times we think like there is no one to help சில me. நேரங்களில் வந்து எனக்கு திறமை இல்லை, எனக்கு நாலேஜ் இல்லை, அப்புறம் வந்துட்டு எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, இப்படி அநேக காரியங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யும், நமக்கு மைண்டில் வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக கொண்டு போகும். So many times we think like I don't have this, I don't have that. All this we think and we go into stress. ஆனால் அதெல்லாம் என்னதுன்னா, But ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம இருந்து மறைக்கிறதுக்காக பிசாசனவன் தந்திரமாக செய்கிற காரியம். Amen. ஆமென். நல்ல கூட கர்த்தர் அந்த பிசாசுடைய எல்லா காரியத்தையும் நம்ம விட்டு எடுத்து போடுவாராக. Yes, all this negative thinking, all the satanic thing will be removed in the name of Jesus from us. ஏனென்றால் ரோமர் 8:32 சொல்லப்பட்டது As போல it is said in Romans அவர் 8:32. நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். Amen. He loves us all. ஹல்லேலூயா. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். Amen. அதனால நம்ம இதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். Yes. ஆமென். Amen. ஒருபோதும் கைவிடாத தேவன். He will never forsake us. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே The இருக்கலாம். situations may change. பிரச்சனைகள் வந்து புதுசா வருது போல நமக்கு தோணலாம். Every day new problems ஆனா may எந்த come. பிரச்சனை வந்தா நாம பயப்பட வேண்டிய But தேவையில்லை. we do not need to fear about anything. பிரச்சனைகளோட நம்முடைய தேவன் பெரியவரா Because இருக்கிறார். compared to that problem, our God is bigger. ஆமென். Amen. ஹல்லேலூயா. அதனால Hallelujah. நீங்க எப்போதும் வந்து பிரச்சனை வருது மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனையை கொண்டு அல்லது வந்து ஒரு சோர்வு வருது மாதிரி இருந்தா சோர்வை கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போகாதீங்க. So always don't go in front of Jesus with the problem that we have. அந்த பிரச்சனை கிட்ட தேவனை கொண்டு போங்க. Bring God to that problem கொண்டு போய் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. and look to the problem and ஏ say, பிரச்சனையை என்னோட ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? you know how big my God ஏ is? பிரச்சனையை ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் தெரியுமா A என்று சொல்லி problem, you know how my God powerful அந்த is? பிரச்சனையை பார்த்து பேசுங்க. Look to the problem and speak to ஆமென். the ஹல்லேலூயா. problem. Amen. அதை விட்டுட்டு நம்ம அவிசுவாசிகளாக அல்லது பயந்தவங்களாக ஆண்டவர் இந்த பிரச்சனையை பாருங்க, ஆண்டவர் இந்த கஷ்டத்தை பாருங்க, ஆண்டவர் இதை பாருங்க, அதை பாருங்க என்ன செய்யாதீங்க. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லாதீங்க. Yes, instead we should not take all these negative thinkings to God and we should not. ஏனென்றால் நம்முடைய grumble தேவன் நம்முடைய தேவன் அத்தனை பெரிய தேவனா இருக்கிறார். Our God is a big God. நம்முடைய தேவன் அத்தனை வல்லமை உள்ள தேவனா He is a இருக்கிறார். majestic God. ஆமென். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. There is no one like Him. நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். He gave His life for us. Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். God will ஆமென். change இந்த everyone's life. தேவனை நம்பி ஆமென் Amen. நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். Yes. Believe in this God and submit our life. அவர் நம்மை Amen. நேசித்துக் கொண்டே இருக்கிறார். He is a loving God. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கண்களை மூடி Let's pray. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் தேவனே, Dear God, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். we thank you for this வெள்ளை time, விடாண்டு Father. வார்த்தைகள் மூலம் ஆண்டவரை எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. Thank you, Jesus, for talking with நீர் us a எங்களை lot through your words. நேசிக்கிறதுனால ஆண்டவரை எங்களை குறித்து எப்போது யோசித்துக் கொண்டே இருக்கிறீங்கப்பா. Thank you, Jesus, for loving us உமக்கு and நாங்கள் நன்றி thinking always செலுத்துகிறோம். about us. We thank you, உமக்கு நாங்கள் Father. நன்றி We செலுத்துகிறோம். thank you, Father. ஆண்டவரே கர்த்தாவே, அதை நாங்கள் நினைத்து சிந்தித்து செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். Yes, ஆண்டவரே. Lord, we submit our life into your ஆமென். hands, இந்த O Lord. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We ஆண்டவரே. bless each and every one who தேவன் listen உங்களை this word in the ஆசீர்வதிக்கவே name of Jesus. ஆசீர்வதித்து Bless them பெருகவே பெருக and பண்ணும். multiply them, Father. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். We humble ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. 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 Praise the Lord. God bless you.